மீடியாவில் வந்த ரிப்போர்ட் வந்து அவங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு செய்தி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கு. சாதாரண நர்ஸுங்கிறத தாண்டி ரொம்ப டெடிகேட்டடாக இருந்திருக்காங்க. அதில் இவருக்கு வந்து ஒரு பிரியம் ஏற்பட்டு போயிடுச்சு. இந்த பிரியம் வந்து மெதுவாக வந்து இந்த பெண்ணை தன் வாழ்க்கையில் கூடயே வச்சுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா ரொம்ப விசுவாசமாக அவங்க இருந்திருக்காங்க. அதனால ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க நம்ம வாழ்க்கை துணைவியாக வரட்டும் அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்க 60வது திருமண நாள் கொண்டாடிருக்காங்க சரஸ்வதியோட. இவங்களோட 50வது திருமண நாள் கொண்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கேப்னு நினைக்கிறேன். அவங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இவங்களுக்குள்ள இது ஒரு சமூக வலைதளங்களில் வந்து அந்த அவங்களோட சமூகம் பின்னணி என்ன அப்படிங்கிற சம்பந்தமாக பல்வேறு தகவல்கள் வெளியாகுது வந்து. ஏன்னா அவர் குறிப்பாக வந்து நாடக காதல்னு ராமதாஸ் ஒரு விஷயத்தை சொன்னாருங்கிறத ஒட்டி அவர் ஒரு காதல் இருந்திருக்காரு. அவரும் பிற சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னுங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சமூகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற சம்பந்தமாக பல்வேறு விதமான கருத்துக்கள் வருது. உங்களுக்கு தெரியுமா உண்மையிலே அவங்க என்ன சமூகத்தை சார்ந்தவங்க? மீடியாவில் வந்த ரிப்போர்ட் வந்து அவங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு செய்தி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா அவங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை, ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவங்க. அதாவது விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க. இந்த விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து தலித் கிடையவே கிடையாது. ஐயாவோட பழகின எல்லாருக்கும் தெரியும். நட்ராஜன் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வருஷம் ஐயாவோட ஒரு 30 வருஷம் மேலே பழகி அவருக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அவரெல்லாம் வந்து சுசேலா வீட்டுக்கு போனவர். அதனால எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து தலித் கிடையவே கிடையாது.